இப்போ இடியப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. பிசைகிறதுக்கு சுடு தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்காங்க. போட்டு மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. இடியப்ப சூப்போட சாப்பிட பாருங்கள். இடியப்பம் விற்க ஒரு சட்டில் சுடுதண்ணி, இட்லி சட்டி இது, சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டுருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் இட்லியை சுடலாம், இடியப்பம் வைக்கலாம், கொலக்கட்டை வைக்கலாம், என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதுக்கு எவ்வளோ ஸ்டேண்டை போட்டுக்கிறோம். தான் இப்போ வந்து மாவை பிணைஞ்சாச்சா, பிணைஞ்சி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த உரலில் போடுறதுக்கு மாவை ரெடி பண்ணிருக்கேன். உரலை சுத்தமாக கழுவி ரெடியாக இருக்குது. பாருங்க, நைட்டு சாப்பாடு இடியப்பம், மாட்டுக்கறி பாயம். சொன்னார்ல இட்லி செல்லில் வந்து இடியப்பம் அடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டை அதெல்லாம் வச்சு சுடுதண்ணி கொதிச்சு அதெல்லாம் வச்சு அவிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். ஆமாம், அவிக்கிற பொருள் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு தேவையான ஸ்டாண்டு வேணும். இப்போ இடியப்பம் ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கிறனால நாங்கள் வந்து அதில் வந்து நாங்கள் இடியப்பம் வைக்கிறோம். மற்றதில் ஆவி வெளியே போகாமல் தான் சரி, ஏதாவது நம்ம பண்ணலாம். எதுக்கு உள்ளாக வச்சு எடுக்கிறேன்னா, தட்டு சூடாக இருந்தாலும் தட்டில் அது வந்து இடியப்ப மாவு வந்து பீச்சும் போது எடுக்கும்போது ஒட்டாது. அதனால தான் ஹீட் ஆஃப் பண்ணிக்கணும், சூடுபடுத்திக்கணும். அதை தண்ணி இருக்கும்ல, ஒரு டிஷ்யூவை பக்குவமாக மெதுவான துண்டை வச்சு தொடச்சி அடிக்கிறவன தான். ஈரப்பசம் இருக்கும்ல, அந்த சூடு வைக்கிறோம்னா சுடுதண்ணில் வச்சு அதனால் சுத்தம் பண்ணிக்கிறவன தான். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் வேணும். ஏன்னா தட்டில் கொஞ்சம் தடவிக்கலாம். தடவினா தான் உங்களுக்கு இடியப்பம் பீச்சி மாவில் ஈரப்பச மாவில் தடவி வச்சுட்டோம்னா அது இடியப்பம் சுட்டு நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதுதான் தடவிக்கணும், தட்டில் தடவிக்க எண்ணெய். நம்ம அவிச்ச இடியப்பத்தை எடுக்கும்போது ஒட்டாமல் போகும் போல் அப்படியே நம்ம கை கொஞ்சம் தட்டை கவுத்துனா ஒரு பொருள் செய்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. இதுக்கு அந்த பக்குவம். எல்லா தட்டிலையும் எண்ணெய் தடவி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து இடியப்பம் பீச்சுறதுக்கு மாவு இந்த மாதிரி எடுத்து உருட்டி உரலில் வைத்து இப்போ வந்து தட்டில் பீச்சுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக பீச்சு நம்ம அந்த அடுக்கில் அடிக்கிறவங்க தான். அந்த அடுக்கில் அடிக்கிறவங்க தான். அடுத்த தட்டு வச்சுறாங்க. ஒரு ரோல் வந்து ஒரு இடியப்பத்துக்கு வருது. இப்போ எல்லா தட்டிலையும் வேண்டிய அளவுக்கு இடியப்பத்தை அடுக்கியாச்சு. எங்கள் தட்டில் வந்து 3 தான் எடுக்க முடியுது. இப்போ வந்து தடுக்கிறத வந்து இப்போ சுடுதண்ணில் வந்து உள்ளாக வைக்கிறாங்க. ஓகே, வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதுவரை வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வச்சுருந்த அடுக்கில் வந்து 6 அடுக்கில் வந்து 3 அடுக்கு வச்சு அவியலில் வச்சாச்சு. இப்போ பாக்கி இன்னும் ஒரு 3 அடுக்கு இருக்குது. அது அவியங்காட்டி அந்த 3 அடுக்குலையும் நாங்கள் பீச்சிக்கிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி தான் 6 தட்டு, ஒரு 3 தட்டு அவியுது, ஒரு 3 தட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வேகம் காட்டி இந்த இது
பிச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுப்பு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, அதுக்கப்பாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஹையில் வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்களா, மீதி தட்டில் வந்து இப்போ பீச்சு ரெடியாக இருக்குது, அதில் வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்த முடிச்சோடனே நாங்கள் மாற்றிக்கிறோம். அதை விளையாடிக்கிட்டு இடியப்பத்தை விளையாடிட்டு அந்த 3 தட்டை அதை ரெண்டும் வைப்போம். அது வரை வெயிட்டிங். வந்து இப்போ நாங்கள் வந்து அவிச்சிட்டான்னு பார்க்குறோம், செக் பண்ணுறோம். வச்சு ஒரு 6-8 நிமிஷம் இருக்கும். அவியலை திருப்பி நம்ம மூடி வைக்கிறோம். ஓகே, இப்போ இடியப்பம் தேவையான அளவு வெந்தரிச்சு. இப்போ நான் இடியப்பத்தை விளையாட போகிறோம். இல்லை, இடியப்பம் வெந்தரிச்சு. ஆனால் இந்த மாவு வந்து லோக்கல் உள்ள பச்சை அரிசி மாவில் எதுவும் இல்லை. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு போனனால, இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இப்போ ஊரில் ஆள் இருந்தோன்னா இடித்து கொண்டு அனுப்ப சொல்லுவோம். இல்லாட்டா நாங்கள் போய் ஊருக்கு போனோம். அங்கே ஊரில் எங்கள் மச்சி இருக்காங்க, அவங்க நல்லா பக்குவமாக நல்லா இடிப்பாங்க மாவு. அவங்ககிட்ட சொல்லி அவங்க தான் இடித்து தந்தாங்க. இந்த சொந்தமாக இடித்த மாவில் இடிப்பை சுட்டால் நல்லா புதுசு நல்லா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணி சாப்பிட்றது. ஓகே, இப்போ அடுத்த அடுக்கு வச்சாச்சு. அது வேகட்டும், அது அதே டைம் தான், 10 to 12, 15. ஓகே, வேகட்டும். ஓகே, இதை பாருங்கள், டாப் இடியப்பத்தை பொசுன்னு இருக்குது. எடுத்து காட்டுங்க பார்ப்போம். சூடாக இருக்கும். ஓகே, இடத்துல எவ்வளோ இடம் இருக்குது, நல்லா சுடுது. இப்போ இடியப்பம் சுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்க இடியப்பத்தை. ஓகே, சூப்பும் ரெடி, இடியப்பமும் ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இடியப்பமும் சூப்பும் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். இப்போ பார்த்து டெஸ்ட் பண்ணுவோமா? பார்ப்போம். இடியப்பம் ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள். நச்சுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதே உங்கள் வீட்டில் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆட்டுக்கால் ஊரில் வந்து 2 வந்து இதுவும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மெதுவாக வந்துருக்கு. 10-12 நிமிஷம் விடணும் சூப்புக்கு. சில காலம் வேகும் அந்த டயத்துக்கு, அந்த விசிலுக்கு. சில காலம் வந்து வேகாது, கூட ஒரு 8 இருக்கும், 20 கிட்ட வரும். நீங்கள் அது பக்குவத்தை பார்த்து சூப்பு வைக்கும்போது நீங்கள் அந்த பக்கத்தை பார்த்து, உங்கள் பக்கத்தை பார்த்து நீங்கள் வந்து விசிலை கூட விட்டுக்கலாம். சில காலம் 15 விசிலே இதாயிரும், 15-12 இதாயிரும். சில காலம் 20 இருக்கும். இந்த பக்கத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இந்த மாதிரி முறையை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இல்லையா, நல்லா இல்லையா, தள்ளி விட்டு போயிட்டு இருங்க. ஓகேயா, பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாய்.